அதிகமான அவ்வை பாடிய பாட்டை வகைமைப்படுத்தி எழுதுகிற போது முன்னைய தமிழ் உரையாசிரியர்கள் எழுதினார்கள். அவனை பற்றி அவர் பாடியது. நல்லா கவனிச்சு பாருங்க. அதியமான் என்கிற அரசனை பற்றி அவ்வை என்கிற தமிழ் மூதாட்டி எழுதிய பாடலை குறிக்கிற போது அவனை பற்றி, அவன் யாரு? அரசன். மன்னனை அவன் என்கிறது தமிழ். அவனை யார் பாடியது? அவள் இல்ல, அவர். ஔவையார் அவர். அப்ப யார் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் நீதிக்கும் அறத்திற்கும் சொந்தக்காரர்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். நீ அரசனாக இருந்தாலும் அவனை பற்றி அவர் பாடியது என்றுதான் தமிழ் பேசுகிறது. அருட்கொடை ஒண்ணுமே இல்லை. நானே ஒரு காலத்தில் கேலி பண்ணியிருக்கேன். ஒரு செடியை பார்த்த உடனேயே தன் தேரையே பாரி கொடுத்து விட்டு போய்விட்டான். நீ பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. என்னத்துக்கு ஒரு செடிக்கு போய் ஒரு தேர், இதெல்லாம் பெருமையா பேசுறாங்க என்று ஒரு காலத்தில் நானே பேசி இருக்கிறேன். ஆனால் அப்படி பேசியதற்காக நான் இப்போது வெட்கப்படுகிறேன். ஏன் தெரியுமா வெட்கப்படுகிறேன்? அந்த பாடலுக்கு பின்னேயும் அந்த செய்திக்கு பின்னேயும் இருக்கிற ஆழ்ந்த கவி உள்ளத்தை நான் கவனிக்க தவறிவிட்டேன்.